நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரு பி ஏ கிருஷ்ணன், ஆக்சுவலாக ஹெல்த் இஸ் த பிகெஸ்ட் இஷ்யூ மாதிரி தெரியுது ரெண்டு தரப்புலையும் பேசுகிறப்ப. அது ஏஜில் வரத்தான் வரும். இவங்க எல்லாரும் வந்து ஹெல்த்தை பற்றின்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் சரியாக செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும் சொன்னாங்க. வாட் எவர் செட் அண்ட் டன், இது உடம்புங்கிறது ஒரு கருவி, அது சில நேரங்களில் ஒத்துழைக்காமல் போகும். ஹவு டு கோப் அப் தட்? ஒரு கதை ஒன்று, சின்ன ஒரு கதை சொல்கிறேன். வந்து ஒரு ஆள் 100 வயசு இருந்தார். அவர்கிட்ட ஒரு போய் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நீ என்ன 100 வயசு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் வந்து குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஹேபிட்ஸ்லாம் கிடையாது, இவர் சொல்ல மாதிரி எல்லா நேரத்துலையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருக்க பின்னால் ஒரு சத்தம் கேட்டுது, ஒரே கூப்பாடு. இது பின்னால் என்ன சத்தம் போடுறாங்கன்னு கேட்டும்போது, அது எங்கள் அப்பாங்க, அவர் குடிச்சிட்டு போது இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்பார், இது எங்கள் அப்பா அது அப்படி சொன்னார். வந்து இது என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்மளுடைய ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, யூ ஷுட் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். யூ ஷுட் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நம்ம எல்லாருமே பிளஸ்ஸட், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து லக்கி. ஏன்னா இந்தியாவில் 1918ஆம் வருஷம் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு வந்து 20க்கும் குறைய. எவ்வளோ? 19 19 ஆவரேஜா ஒரு ஆவரேஜ் ஏஜ் 47ல் அது 33 வயசு, 31, 32, 33 அவ்வளோதான். இன்னைக்கு 2013ல் இந்தியாவுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 69. தமிழ்நாட்டினுடைய 72.4, 72.4 தமிழ்நாட்டில். அதனால நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப we are lucky. முன்னால் விட இப்போது வயதானவங்க வந்து முன்னாடி விட மிக மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் ப்ரூவன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இஸ் ப்ரூவன். ஸ்டாட்டிஸ்டிக் முன்னை விட இப்போ முதியவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இது தமிழ்நாடு நிச்சயம். இதில் இன்னொன்று முக்கியமாக தமிழ்நாடு பற்றி ஒன்று சொல்லணும். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இது பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 73 வயசு, 72, 72.4 ஆர் சம்திங். கேரளாவில் வந்து 77 வயசு இன்றைக்கி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காரணம் அது சரியாக தப்பாங்கிறது வேறு போயிடும். ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 60 வயதுக்கு மேலே உள்ள ஆண்களும் பெண்களும் வந்து தங்களுடைய குடும்பத்தோடு இருக்காங்க. 20% தான் தங்களோட குடும்பத்தோடு இருக்காங்க. மீது 80% வந்து தனியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். இது கேரளாவில் வந்து இது 42% எவ்வளவோ. இது கேரளாவில் கிட்டத்தட்ட பாதி வந்து குடும்பத்தோடு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாஞ்சிவிட்டி இருக்கு பாருங்க, வாழ்க்கை வந்து அதிகமாக இருக்கிறது, நீடிப்பு இருக்கிறது. ஏன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த சோஷியல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், நம்மளோட ஹெல்த் எல்லாம் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 4 வயசு கூட இருக்கிறது காரணம் வந்து அவங்க குடும்பத்தோடு இருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு ஒரு தரப்பான ஆட்கள் சொல்கிறாங்க. சார், இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு பக்கம் 60 வயதுக்கு பிறகு வந்து எனக்கு டைம் கிடைக்கிது, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஐ எம் சீயிங் லைஃப் பாசிட்டிவ்லி அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் 60 வயதுக்கு பிறகான உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சு? 60 வயசு வரை தலை டை பண்ணிக்கிறது. 61 ஜனவரி 1, 1998. இனிமேல் வேஷம் தேவையில்லை. அப்புறம் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் யாருக்கும் சொந்தமாக கூட நான் வேலை செய்ய மாட்டேன். ஒரு 4 வீடு இருக்குது. இப்போ இந்த வசதி போதும். ஆஃபீஸில் ஃபேக்ஸும் டெலெக்ஸும் தான் அப்போ. இப்போ செல்ஃபோன் எல்லாம் கிடையாது. ரெண்டையும் சரியாக 12 மணிக்கு பிளக்ட் இட் அவுட். இனிமேல் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன, இங்கே வந்தால் டிசம்பர் கச்சேரி, சும்மா 4 நாள் இல்லை, 1 மாதம் வந்து கச்சேரிக்கு கேட்பேன். வசதியாக பாம் குரோவில் தங்குவேன். எனக்கு நான் ஐ எம் அ பிளஸ்டு பர்சன், டபுளி பிளஸ்டு பர்சன். ஒன்று, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எனக்குள்ளதை நான் தீர்த்துக்கிட்டேன். 2வது, இது கூட எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு இந்த கம்பு வச்சுருக்கேன்னு தவிர ஒரு நிற்கிறதுக்கு 5 நிமிஷம் என்னால் நிற்க முடியாது. இப்போ கிராஸ் லெக் போட்டு கீழே உட்காந்தேன்னா 1.5 மணி நேரம் இதை மாற்றாமல் என்னால் உட்கார முடியும். சில பாசிட்டிவ் இது இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கம்பு இருக்கிறதுனால ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ். க்யூவில் எல்லாம் சார் நீங்கள் முன்னாடி போயிடுங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி படி ஏறுறது ஒரு 25 வயசு பொண்ணு அங்கிள் கையை பிடிச்சிக்கிறா, அந்த கையை விட மசு வர மாட்டேங்குது, அப்படி ஏறி போயிடுறேன். 65க்கு அப்புறமே ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு கொடுத்த போனஸ்.
and I live my life on my terms and conditions. ஓகே, ஆன் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, நான் ஒரு நாடக நடிகன். 1944 இப்ராஹிம் அல்காசி அவருடைய டியூட்டலேஜில் NSDயில் கற்றுக்கிட்டு வந்தவன். சென்னை அரங்கம்னு ஆரம்பித்து இப்போ நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இருக்கிறது. எனக்கு நான் வயசானவன்னு என்னால் சொல்லிக்க முடியல. ஐ லவ் மை லைஃப். எஸ். ஒட்டுமொத்தமாகவே இந்த ஷோவை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் 60 வயசுக்கு மேலே வாழ்றதே கர்ஸுங்கிறாங்க, ஒரு பக்கம் ப்ளஸ் அப்படிங்கிறாங்க. ஹவு டு யூ see that? எப்படி பார்க்கணும், எப்படி வாழணும்? வாழ்க்கை வந்து இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த மாதிரியில் பல வயோதிகர்களுக்கு, பல வயதானவர்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒன்று. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புள் who are here, மோஸ்ட் ஆஃப் தம், அட்லீஸ்ட் 90% ஆஃப் தம். ஆனால் இந்தியாவில் அப்படி நிலைமை இன்னைக்கு அப்படி இல்லை. இந்தியாவில் அதே டயத்தில் இந்தியாவில் வாழ்க்கையினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக எடுத்து நிறைய முதியோரும் அதிகமாகிட்டாங்க. ஒரு கணக்கீடு சொல்லுது, இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இந்தியாவினுடைய முதியவர்கள் ஜனத்தொகை 60 வயதுக்கு மேலே உள்ள ஜனத்தொகை வந்து அமெரிக்காவினுடைய பாப்புலேஷனோட அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு தீர்வு காண முடியுமா? இவங்களோட வாழ்க்கை வந்து இப்போ இவங்க இருக்கிற வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப அது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி, ஏழைகள் படுற கஷ்டம் அவங்களும் இருக்க போகிறாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம தீர்வு காண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதாவது அரசு தரப்புலையும் நம்மளே நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஏழைகள் இப்படி இருக்காங்க, மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு நினச்சி பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவு தர வரையில் சில விஷயங்கள் செய்ய முடியும். நம்ம வந்து அதை அரசுக்கு மேலே ஒரு அழுத்தம் தர முடியும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஹவு டு யூ see லைஃப்? இப்போ வயதாகிட்டே போகுது, எல்லாருக்கும் வயதாகிட்டு போகுது, உங்களுக்கும் வயதாகிட்டு போகுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 60க்கு மேலே இருக்கக்கூடிய முதியவருக்கான வாழ்க்கைங்கிறது இட்ஸ் அ பிளஸ் ஆர் அ கர்ஸ்? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் அப்சல்யூட்லி இஸ் அ பிளெஸிங் as far as I am concerned. என்னை பொறுத்த மட்டும் இது பிளெஸிங். ஏன்னா எனக்கு அதிகம் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க ஒரு பாட்டு சொன்னாங்க, அதாவது இந்த ஆண்டு பலவாயும் நிறைவேலா அந்த பிசிராந்திர பாட்டு சொல்லுவாங்க. அதில் கடைசி வரி ஒன்று இருக்குது, ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் வாழும் ஊருங்க சொல்கிறான் வந்து. அதாவது எங்கள் ஊரில் நிறைய படித்தவன் இருக்கான், அதனால் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி வந்து என்னன்னா, நீ படிப்பு வந்து நீ டெமோக்ரடைஸ் ஆனதுனால ஒரு பட்டனில் நீங்கள் வந்து தட்டினாலே யாரெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா அறிவுகளும் உங்களுக்கு உங்கள் கைக்கு வருது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் நினைக்கிறேன். நான் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, நான் என்னுடைய மூச்சு இருக்கிற வரையும், அதாவது அறிவுறும் அறியாமல் கண்டற்று வள்ளுவர் சொல்ல மாதிரி திரும்ப படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது. அது என்னால் முடியுது இப்போது. அதனால் ஒரு ஈஸியாக என்னால் அது செய்ய முடியுது. அதுவே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். நான் போக வேண்டிய இடங்கள்லாம் என்னால் போக முடியுது. அது எனக்கு பெரிய பிளெஸிங். ஆனால் இந்த பிளெஸிங் வந்து எல்லாருக்கும் இல்லை, பல பேருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்னாலே சொன்னேன், நம்ம வி ஷுட் கவுண்ட் அவர் பிளெஸிங். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிர்ஷ்டம் செய்தவர்கள். அதனால் நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு வரம் தான். சின்ன ஒரு நமக்கு ஒரு துன்பங்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்பது வரம் தான்ங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மருத்துவம் வந்து இவ்வளோ வளர்ந்ததுனால மனுஷனுடைய சஃபரிங் இருக்குது பாருங்கள், மனுஷனுடைய வலி, இந்த ஃபிசிக்கல் சஃபரிங், மென்டல் சஃபரிங் பற்றி ஒன்றுமே செய்ய முடியாது, அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. உன்னோட ஃபிசிக்கல் சஃபரிங்கை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் இன்றைக்கி இருக்குது. முன்னால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அனஸ்தேசியா கூட கிடையாது இல்லையா? இப்போது மனுஷனோட வலியை குறைக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. இது வந்து எல்லாரையும் சென்று யாருக்கெல்லாம் வலி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த சாதனங்கள் வந்து சென்றடையணுங்கிறத வந்து நம்ம அரசும் நாமும் அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சா தான் நம்மளுடைய, அதாவது கூடுதலான மக்கள், வயதான மக்கள் வந்து ஒரு வலி இல்லாமல், ஒரு துன்பம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இவங்க மட்டும் தான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த குழந்தைய வளர்ப்பேன், குழந்தைய தூக்கி கொஞ்சம் எல்லாரும் சொல்லியிருந்தேன். அப்படி கிடையாது. குழந்தைய தூக்கி வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவே ஒரு வேலையாக மாறுகிற போது அது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது, அது வயசான காலம். அது நிச்சயமான சிரமம் தான். அதாவது நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன், வர முடியல இந்த நேரத்தில், வாங்க பேரன் வந்துடுவான், பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும்னா. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் ஒரு குழந்தைய மடியில் வச்சுருந்தா ப்ளஷர். அதுக்கு மேலே நாள் முழுசு 8 மணி நேரம் அதை பார்த்துக்கணும்னு சொன்னால் இட் இஸ் எ பர்டன் தான். அடுத்து அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு போடுறது, பலகாரம் போடுறது ஒரு நாள் செய்யலாம்,
10 நாளில் ஒரு நாள் செய்யலாம். டெய்லி செய்யணுங்கும்போது இட் இஸ் ஒரு பேர்டன் ஆன் த லேடி தான். அதாவது எல்லாம் கிராண்ட் மதர்னாலும் சொல்லி நிறைய கிராண்ட் மதர்ஸ் வந்து சொல்லாமல் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது இந்த அமெரிக்கா போகிற கிராண்ட் மதர்ஸ்லாம் இன்னும் கஷ்டம். அவங்க உடம்பு முடியாமல் ரொம்ப சிக்காயிடுறாங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேன். நிறைய பேர் சிக்கான பிறகு அவங்கள வேண்டான்னு விட்டுறாங்க. இது மாதிரி இந்த பேர குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலை தான் இந்த வயசான காலத்தில். ஃபைனலி சோமவல்லியப்பன், யூ ரோட் அ புக். இப்போ சமீபத்தில் இந்த புத்தகம் கூட வெளிவந்தது. அப்பா மகன், அப்பா மகன் நெருக்கமும் நெருடல். ஆமாம். ஸோ அந்த புத்தகத்துக்குள்ளே நிறைய கண்டென்ட் இது மாதிரிலாம் இருந்தது. இந்த ஷோவை பார்த்த பிறகு நீங்கள் இங்கே பேச விரும்புகிறது என்ன? நான் நீங்கள் சொன்னது போல் பல பேரை சந்தித்து அவர்களோட இதை பற்றி விசாரித்திருக்கிறேன். வயதானவர்கள் இங்கே நாம் பார்க்கிறவர்கள் இந்த ஷோவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நடமாடக்கூடியவர்களை தான் நாம் இங்கே அழைக்க முடியும். இது தவிர வீட்டிலேயே அடைந்து கிடக்கிற பெரியவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய வயது இன்னும் கூட, அவருடைய இயலாமை இதை விட அதிகம், அவருடைய வருத்தங்கள் இன்னும் அதிகம். இவர்களை விட அவர் இன்னும் 20 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அவருடைய எண்டை நோக்கி மற்றவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எண்டு தெரியல. விதி வந்தால் போகலாம், நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கே. ஒவ்வொன்றுக்கும் நான் உணவுக்காக சிரமப்படுற வசதியான வீட்டு பெரியவர்களே பார்த்துருக்கேன். யாராவது கொடுத்தா தான் உணவு. எனக்கு இந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்க போது தோன்றிய ஒரு சிந்தனை வந்து, மனிதன் வாழ பிறந்தவன் மற்ற உயிரினங்கள் மாதிரி ஒரு முழு வாழ்க்கையை அவன் இஸ் என்டைட்டில்டு. அந்த வாழ்க்கையை நல்லா வைத்துக்கொள்வதற்காக காலங்காலமாக ஏற்கொண்ட அமைப்புகளில் குடும்பம், குழந்தைகள், அது இதெல்லாம் வந்துடுது. அவன் முழுக்க வாழணும், ஒரு தனி மனிதனாக அவன் வாழணும். அந்த வாழ்வதில் பல குறுக்கீடுகள் இருக்குது. அது முதல்ல ஒரு 40-50 ஆண்டுகளை பணம் சம்பாதிக்கிறதும் பதவியும் அதிகாரமே நோக்கி ஓடியே வாழ்க்கையை தொலைத்து விட்டு வாழலாம் என்று நினைக்கிற பொழுது உடம்பு இடம் கொடுக்காம, பணம் இடம் கொடுக்காம, சுற்றி இருக்கிறவங்க தொந்தரவு செய்கிற ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்கிற கைதிகள் வந்து வாழ்க்கையை நரகமாயிடும். யாரெல்லாம் வந்து குழந்தையை வளர்க்கிற போதே அவர்களுக்கு வந்து நீங்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் பதவியும் சொல்லி கொடுத்து வளர்த்தார்களோ அதனாலே பாதிக்கப்படுறாங்க. இந்த பர்சனாலிட்டி டைப்ஸில் அச்சீவர் என்று ஒரு கேட்டகரி இருக்காங்க. அந்த அச்சீவர் கேட்டகரிக்கு உலகமே போட்டி மைதானம், வெற்றி வாழ்க்கை என்பதே வெற்றி கோப்பை தான். அவர் அதே தான் பார்ப்பாங்க. அப்பா உனக்கு எதுக்கு சொத்து? நீங்கள் அந்த சொத்து பற்றி பேசுகிற பொழுது நான் சந்தித்த சில குடும்பங்கள்லேருந்து தன்னுடைய கழுத்து சங்கிலி வரைக்கும் விற்று கொடுத்த தாய்மார்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சாப்பாடுக்கு சிரமப்பட்டவங்க இருக்காங்க. என்ன ஏதாவது ஒரு அறிவுரை என்று கேட்டால், நீங்கள் சம்பாதித்த பணத்தை அவருடைய தேவைக்கு அவ்வப்போது கொடுக்கலாமே தவிர கடைசி வரை பணம் உங்கள் கையில் இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு. வாழ்க்கை வந்து புதிரானது. எப்படிப்பட்ட வியாதிகள் வரும்? என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகளில் இந்தியாவில் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மிக பணக்கார நோய். நீங்கள் எதற்கு இப்போது டயாலிசிஸ் வந்ததுன்னா கிட்னி ப்ராப்ளம், அதற்கெல்லாம் செலவழித்து மாளாது. ஆக நீ உழை, நீ சம்பாரி, நீ எடுத்துக்கொண்டு போ. எல்லாத்துலேயும் வெஸ்டர்னை ஃபாலோ பண்ண விரும்புகிற நீங்கள் ஏன் சொத்து உரிமையில் மட்டும் நீங்கள் இங்கே இந்திய பழக்கத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? எப்படி உலகத்தில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி உலகத்தினுடைய வெப்பம் அதிகரித்து போகுது என்று சொல்கிறார்களோ, அதுபோல் உலகம் மொத்தமே மனித வாழ்க்கையில் ஒரு பதற்றம் அதிகமாகிட்டு. உலகம் மொத்தமே ஒரு நிதானமான வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு விடிகாலில் இழுக்கிறது போகிறது, இரவு நேரமான ஒரு 6 மணிக்கு மேலே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறது, விடிந்த பிறகு வேலைகள் செய்வதெல்லாம் போய் உலகம் அந்த வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு எல்லாமே பதற்றமாகி ஹியூமன் வேல்யூஸ் போயிடுச்சு. சகிப்புத்தன்மை இல்லை, மரியாதை இல்லை, பிரியம் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை. இது போன்ற இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற பெரியவர்களை நடத்துகிற முறையும் அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். இதில் நான் இவரோட ஒரே ஒன்று வேறுபடுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, முன்னால் இருந்த சமுதாயத்தோட மொத்தமாக பார்க்கும்போது இப்போ உள்ள சமுதாயம் வந்து கல்ச்சுரலி, பிஹேவியர் வைஸ் இது வந்து முன்னாலோட நல்லா தான் இருக்குது. அதனால் அதாவது மார்க்ஸ் வந்து சொல்லுவார், இந்த இன்எக்ஸோரபிள் மார்ச் ஆஃப் மேன்கைண்ட், அதாவது மனித குலம் வந்து எப்போதுமே வந்து முன்னேறி கொண்டு தான் இருக்கும், எல்லா விதத்திலும் முன்னேறி கொண்டு தான் இருக்கும். அதனால் முன்னால் வந்து நல்லா இருந்தது, இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறத நான் ஒரு நாள் நம்பலை. என்னுடைய தாத்தாவோட நான் ரொம்ப 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 அருமையான மனிதனாக, முழு மனிதனாக இருக்கேன். என்னுடைய பையனோ என்னுடைய பேரனோ என்னை விட பெரிய மிக முழு மனிதனாக தான் இருப்பான் தான் நான் நம்புகிறேன். இல்லை, நான் சொல்ல வந்தது மனிதன் தேடுகிறான். ஒரு பொதுவாக பதற்றம் அதிகமாக இருக்குது. ஒரு வேலை தேடுறதுல ஒரு பதற்றம், பணத்தை சம்பாதிக்கிறதுல அந்த டென்ஷனை அதிகமாக்கிட்டு இருக்காங்க. எப்படி டெம்பரேச்சர் உலகத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது மாதிரி மனித மனதனுடைய அமைதி போயிட்டு எது முன்னேற்றம் என்பதே டிபேட்டபிள். அமைதியான வாழ்க்கை முன்னேற்றமா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் முன்னேற்றமா என்று கேட்டால் மெட்டீரியலிஸ்டிக்காக மனிதன் முன்னேறி கொண்டிருக்கிறான், சயின்ஸாக முன்னேறி கொண்டிருக்கிறான், வாழ்க்கையை நீட்டித்து கொண்டிருக்கிறான். நிம்மதியான வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்கிறானா, பதற்றத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறானா? அந்த கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதிமணி சார், உங்களுக்கு எத்தனை வயசு சார்?
77. 77. நீங்க 60 வயசுக்கு அப்புறம் என்னன்னு இது பண்ணிக்கல. 60 வயசு வரை ஒரு கம்பெனியில் சிஇஓ எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் நாடக நடிகர். இந்த எழுத்தாளர் என்று எல்லாரும் தப்பிதமாக சொல்கிறாங்க. அந்த இது 60 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு இன்லண்ட் லெட்டரில் 5 லெட்டர் போட்டிருந்தேன். ஒரு பதில் இல்லையே, நீ என்ன டெல்லியில் சாம்ராஜ்யம் ஆள்றியான்னு கேட்டால் ஒரு இன்லண்ட் லெட்டரில் தமிழில் எழுதுறது தான். ஆனால் இன்றைக்கி ஒரு 500 பக்கத்தில் ஒரு புது புத்தகமாக ஐ ஆம் ஒன் புக் ஒண்டர் 2வது புத்தகம் எழுதி தமிழ் வாசகர்களை துன்புறுத்த மாட்டேன்னு அதாவது டெல்லியில் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து எந்த எழுத்தாளர் வந்தாலும் டெல்லியில் அவரோட வீட்டுக்கு அவர் வெளில இருக்கும்போது அவர் வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. நானும் அடியானா அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ என்னுடைய பார் இல்லை. என்னுடைய பார் டெல்லியிலேயே ஒரு தலை சிறந்த பாரா. ஆமாம், நான் குடிக்க மாட்டேங்க. அதுக்காக தான் போவாங்க. ஸ்காட்ச் அண்ட் நத்திங் பட் ஸ்காட்ச் அப்படியும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 2001 இருந்து ஆகஸ்ட் 10 அதுக்கப்புறம் ஒரு உத்திரடி ட்ரிங்க்ஸ் உள்ளே போகலை. ஆனால் என்ன புகை மட்டும், என்னுடைய பைப்பு மட்டும் என்னை விட மாட்டேங்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்கேன்னா நான் சொல்கிறத எல்லாரும் நம்பணும். சந்தோஷமாக இருக்கு. ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். குறை ஒன்றும் இல்லை. 10 ஜென்மம் இன்னும் இருந்தால் இதே மாதிரி வாழணும். காம்ப்ரமைஸ் இல்லாமல் வாழணும்.